வணக்கம். உலக பாலியல் மாநாடு செப்டம்பர் 16th, ஜூன் 16th, 17th, 18th, 19th பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. AOFS, World Association of Sexual Health, as well as Asia Oceania Federation of Sexology combined அங்கே நடந்தது மாநாடு. அதில் முக்கியமான 3 விஷயங்கள்: செக்ஷுவல் ஹெல்த், செக்ஷுவல் ரைட்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஜஸ்டிஸ். இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நிபுணர்கள் எல்லாரும் செக்ஷுவல் ஹெல்த் ரீசன்ட் அட்வான்சஸ் என்னென்ன, செக்ஷுவல் ஹெல்த் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு, கருவிகள் வந்திருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் செக்ஷுவல் ஹெல்த். செக்ஷுவல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏராளமான புதிய விஷயங்கள், அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் AOFS-உடைய பிரசிடெண்ட் காத்துக்கிட்டு இருக்காரு. செக்ஷுவல் ஜஸ்டிஸ் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்றைக்கும் விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கல்கட்டா சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண், கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி கல்லூரியிலேயே பாலியல் வன்புணர்வு மல்டிபிள் பர்சன்ஸாட பண்ணப்பட்டிருக்காங்க. போன வருடம் கல்கட்டாவில் அதே மாதிரி ஒரு பெண் மருத்துவர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய. அப்போ இந்த நிகழ்வுகளை நாம் ஏற்கனவே ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஒரு வருடத்திற்கு 4,58,145 பெண்கள், குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அந்த டேட்டா அப்படியே இருக்குது. இதற்கான தீர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை முன்னெடுக்கிறதுக்கு ஏசியா ஓஷியானியா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சில முக்கியமான முடிவுகளை நம்ம எடுத்திருக்கோம். செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்றது பாலியல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஒரு ஹெல்த்தை கொண்டு போகிறது மட்டுமல்ல, ஒரு நோய் இல்லாத தன்மை மட்டுமல்ல, ஆரோக்கியம், அதோட தாம்பத்தியம் என்பது மரியாதையோட, ரெஸ்பெக்ட்ஃபுல், சேஃப்டி, பாதுகாப்போட, டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், அதே மாதிரி வன்முறையில் இல்லாமல், வயலன்ஸ் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கணும். அதை தவிர மற்ற விஷயங்களையும் நாம் இளம் தலையினருக்கு கொண்டு போகணும். போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். அது சம்பந்தமான விழிப்புணர்வு, இதற்கு செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ புதிதாக வந்த பிரச்சனை என்னென்னா, ஆன்லைன் செக்ஷுவல் அப்யூஸ் புதிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. 2023 70 கோடி மக்கள் இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. அதில் 1/3 ஒரு பகுதியினர் குழந்தைகள். குழந்தைகள் சைபர் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. சைல்டு போனோகிராஃபி, ஆபாச படங்கள் குழந்தைகளுக்கு, சைபர் ஹராஸ்மெண்ட், ஆன்லைன் மூலமாக ஹராஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஏராளமான சைபர் குற்றங்கள் வருது. போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவும் அதிகரிக்குது. இதை தடுப்பதற்கு நாங்கள் சில பிளான் வச்சுருக்கோம். ஒன்று அவுட்ரீச், வல்னரபிள் குரூப்பை ரீச் பண்ணி பண்ணுறது. கல்லூரிகள், பள்ளிகளில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகிறது, அவுட்ரீச். 2வது பியர் எஜுகேஷன். 3வது மீடியா பேஸ்டு எஜுகேஷன். அது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய துணையோடு இன்னும் நிறைய பண்ண முடியும். 4வது டெலிஃபோன் ஹாட்லைன்ஸ், அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை பெருமளவுக்கு நாம் குறைக்க முடியும். அதை ஒட்டி
இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். ஏஓஎஃப்எஸ்னுடைய பிரசிடெண்ட் ஃபாக்ஸ் அவர்கள் இப்போது நமக்கு உரையாற்றுவாங்க. அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் டாக்டர் ஜெயராணி அவங்க பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். So I'm happy and honored to welcome Dr. Christopher Fox, who is the president of the Asia Oceanic Federation of Sexology. Sir is he has held a very many positions as an executive officer in World Association for Sexual Health and treasurer in the Asia Oceanic Federation, and he has held a lot of leading positions in the leadership in the sexual health all around the world. And he is the Australian sexologist. He is trained psychosexologist from the European Federation of Sexology, and he is heading the department in Sydney. And he believed that healthy life includes a healthy sex, and he has done a lot of research in the psychological sexual aspects of sexology, and he is a senior lecturer in the sexual health in the faculty of the medicine, the health at the University of Sydney, and he is a co-director and sexual reproductive health, and he is a pathway coordinator for the psychosexual therapy pathway, and he is the teacher for the postgraduates in the sexual and reproductive medicine in the health at the University of Sydney. He has over 30 years of experience in the sexual medicine, and we are very happy to have him as the president of Asia Oceanic Federation of Sexology, which is a big federation affiliated to World Association of Sexual Health. And this includes almost 180 countries in Asia, in China, all over the Asia and Australia. So we have all the Southeast Asian countries, India, China, Japan and Australia in this federation, and he heads this association. And we are very happy and honored to have you, Dr. Chris, to say your vision and our view in the Asia Oceanic Federation, and what is the role that we have in the federation to the press people here. Because now Dr. Kamraj told about three things. One is there is an increasing in the sexual violence in the Indian scenario. There have been almost 31,000 of reported rapes in 2022-23 from the National Bureau of Rape. It's in the bureau, it has been reported, and they say it's only 20% have been reported. So 80% is still not reported. So that is a very, very shameful thing for the country. And we really, as a sexual medicine people, we should take to the public, to the community, the importance of the reality of what we have to do to prevent this and to curb this. And so we have here to emphasize on the importance of sexual medicine and sexuality education in the setup in India. So we would like you to spare your words, and we will be really honored to have you here. Welcome, Dr. Christopher Fox. Over to you. வாய்ஸ் கேக்குதா? இந்த மைக் அங்க வச்சிடலாமா? Thank you, Dr. Kamraj and Dr. Jayanani. Welcome everyone. Good morning. Good morning to everyone. And thank you for attending and making time for us. The Asia Oceanic Federation of Sexology is one of the confederations of the World Association for Sexual Health. And as Dr. Jayarani noted, we cover the whole of Asia, Australia, and also the Pacific. And so it's our work across our regional area that becomes really important. The focus of our work, of course, is sexual well-being and sexual health for all. And we achieve this through the recognition of sexual rights, sexual and reproductive health rights, as well as sexual justice. When we consider that 20% of rapes reported in 2022-2023 was around 31,000, 80% unreported. We're talking about a population of people
where, sexual violence is a ever-present thing, and the work that we can do through the Asia-Oceania Federation of Sexology, not in India but across the region, is how do we support local governments, state governments and national governments to address the issues around sexual violence and creating a world of sexual justice. It's also, comprehensive sexuality education and how we develop comprehensive sexuality education for people in different countries, because it's not one model fits all. And I think it's really important that we do consider how we work across the international, across international borders in different ways, tailoring our responses to each of the countries that we work with. One of the focal points that I'd like to bring is how AOFS can work more closely, particularly with Dr. Kemaraj and Dr. Jairani, and working in places like Chennai to increase sexual well-being, sexual and reproductive health well-being, increasing people's understanding of sexual justice and increasing opportunities for comprehensive sexuality education. At the University of Sydney, part of our program focuses on how do we provide comprehensive sexuality education to various population groups. And I think it's using the resources that we have available through organisations like AOFS to lobby governments and to also work with communities. So we're using a top-down and a bottom-up approach at the same time. So I think the work that we're embarking on over the next two to 4 years is really important in addressing some of the inequalities that exist in various communities in our region. Thank you. Thank you. Back to you, Dr. Kemaraj. Yeah, thank you, Dr. Chris, and thank you for your time, and thank you for joining us. It's a real immense pleasure, and it shows your leadership and passion to work as a president for the AOFS, and we are really honored to have you here. Thank you so much for your time. Thank you. Thank you. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக இந்த நிகழ்வு ஏன் ஏற்படுத்தியிருக்கோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான பலவிதமான வன்கொடுமைகள் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் குளோபலாக பார்த்தீங்கன்னா every third woman suffers through a violence all in the world. ஸோ உலக அளவில் 3ல் 1 பெண் ஏதாவது ஒரு வன்முறை, அது குறிப்பாக பாலியல் வன்கொடுமைங்கிறது வளர்ந்த நாடு, வளர்கிற நாடு, எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஸோ இந்த நிலை மாறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த நிலை மாறுவதற்கு பல வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுதான் முக்கியமாக உங்களோட மீடியாவோட முக்கியமான பங்கே அதில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் இந்த அவேர்னஸை கொண்டு போகிறீங்க. ஆனால் இது எதை நோக்கி போகணும், நம்ம இதில் எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிறது விஷயம் என்ன, பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, இதை கண்டிக்கிறோம், இதை தவிர்க்கிறோம், இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், இதை நம்ம கண்டிச்சு தான் இருக்கோம். ஆனால் நம்ம இது அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறதில்ல. அதனுடைய ஆரம்பம் தான் இன்றைக்கி இந்த ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட்ற முறையிலையும் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்தோட அட்வைசரி கவுன்சில் மெம்பராக எலெக்ட் ஆன எனக்கும் இந்த விதத்தில் சில பொறுப்புகள் இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம். ஸோ இந்த வகையில் இந்த விஷயங்களை எப்படி சமுதாயத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகளை வச்சுருக்கோம். அதில் முதல் சார் சொன்ன மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம் எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன்ஸை பண்ணணும். இதில் முக்கியமான ஒன்று எப்பயுமே எஜுகேட் அ கேர்ள் ஆர் எஜுகேட் அ பாய். ஏன்னா இன்றைக்கி ரெண்டுமே இந்த வயலன்ஸ் நடக்கிறது 2 பேரும் எஜுகேஷன் இல்லாததுனால தான். எது சரி எது தவறுன்றது தான் இல்லை. நம்ம பெண் குழந்தைங்களை என்ன பண்ணுவோம், பிறந்தோடனே பெண் குழந்தைன்னா நீ ஆணுக்கு பணிஞ்சு தான் இருக்கணும், சொல் பேச்சு தான் கேட்கணும், ஒபே பண்ணணும், எதையும் இப்படி நீ பண்ணக்கூடாதுன்ற அவங்கள ஒரு 2வது நிலையில் தான் அந்த பெண்களை வளர்க்குறோம். அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தன்னை பற்றியே தெரியறதில்ல. தான் யார், தன்னுடைய இது வயதுனாலேயோ தன்னுடைய அழகுனாலேயோ தன்னுடைய படிப்புனாலேயோ வர்றதில்ல. எல்லாவற்றையும் பெண்ணுன்ற விஷயமே அவளுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்குது, அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது, அது அவளுக்குரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றதே நிறைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்குறதில்ல, யார் நம்ம சமுதாயத்தில் சொல்கிறதில்ல. இந்த விஷயந்தான் இந்த பெண்ணை கண்டிப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகிப்பதற்கான வழிமுறையாக இருக்கும். 2வது நம்ம ஆம்பளை பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், பையனா இப்படி தான் இருக்கணும், பையனா இப்படி இருக்கணும். அந்த நிலை மாறி ஆணுக்கு தானும் ஒரு மனிதன், தானும் ஒரு பெண்ணை சக மனிதனாக பார்க்கணும், அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கணும், தனித்துவம் கொடுக்கணுன்ற விஷயங்களை நம்ம சொல்கிறதே இல்லை.
ஸோ இந்த வகையில் ஒரு ஆண் குழந்தையை ஒரு பையனே நம்ம அந்த சொல் பள்ளி வளர்க்கும் போது தான் இருவரும் சமம், ஒரு ஜெண்டர் ஈக்விட்டி வந்தால் தான் இந்த வயலன்ஸ் மாறும். இன்றைக்கி நம்மளோட உலக வேர்ல்டு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணால் விமென்ஸ் டேயில் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி தான் நம்மளோட முக்கியத்துவம் கருதும். ஏன்னா இந்த ஜெண்டர் ஈக்விட்டி வரதுக்கு 2050 ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ உலக அளவில், நம்ம நாட்டில் இல்லை. அப்போ நம்ம நாட்டில் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த நிலை மாறுவதற்கு தான் முக்கியமான ஒன்று எஜுகேஷன். ஒரு பெண்ணை நல்ல என்பவர் ஆக்குறது எஜுகேஷன். ஒரு ஆணை தன்னுடைய நிலை உணர்வதற்கு செய்வதற்கு எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இதுக்கு முக்கியமான ஒன்று தான் சிஎஸ்சி காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். இதை பொறுத்து தான் நாங்கள் வந்து இதை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். செக்ஷுவல் அந்த அந்த விஷயங்கள் வந்து இட்ஸ் நாட் செக்ஷுவாலிட்டி ஆர் செக்ஸ், இட் இஸ் சம்திங் இன் எஜுகேஷன். உலக சுகாதார நிலையம் WHO ஹஸ் கிரியேட்டட் அ ப்ராப்பர் ஏஜ் ரிலேட்டட் அந்த கரிக்குலத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த கரிக்குலம் நம்ம சமுதாயத்துக்கு சென்று அடையணும். அது சென்றாதான் நம்ம குழந்தைகள் இதை பற்றி தருவாங்க. பாலியல்னா என்ன, அதில் வர வன்கொடுமைகள் என்ன, எப்படி சக பெண்களை சக மனிதரை நடத்தணும், எப்படி இதுக்கு அவங்க வந்து எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பழகணும், எப்படி அவங்களுடைய பாலியல் பிரச்சனைகள் வருவதை எப்படி சரி செய்யணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலம் அடலசன்ட் ஏஜ் தான் வல்னரபிள். இன்றைக்கி உலக அளவில் 2/3 இன்னைக்கு 20 to 25% ஆன உலக அளவில் இருக்கவங்க அடலசன்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலே 130 மில்லியன் ஆண்கள், 110 பெண்கள் அடலசன் ஏஜில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம இந்த நிலையில் இந்த அடலசன் ஏஜில் எல்லா ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் வரதான் செய்யுது. கடந்து வருவதற்கான வழிமுறைகள் நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு, ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஈர்ப்பு, அதுக்கு நம்ம வழிமுறைகளை சொல்லணும். அந்த சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு எது கரெக்டு எது தவறு, இதை எப்படி கடந்து வருவது, எப்படி இதை எப்படி, ஏன்னா எல்லோரும் அந்த நிலையை கடந்தான் வர்றாங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வரும், ஒரு பாலியல் ஈர்ப்பு வரும். அதனை கடந்து வருவதற்கான வழிமுறைகளை நம்ம சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். இதை முக்கியமாக நம்ம கொண்டு வரணும். குடும்பங்களில் தாய்மார்கள்லேருந்து, டீச்சர்ஸ்லேருந்து, கல்வி நிலையங்கள்லேருந்து, கம்யூனிட்டி லெவல்லேருந்து மற்றும் எல்லா டாக்டர்ஸ், எல்லா ஃபெடரேஷனும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதனை வலியுறுத்தும் விதமாக தான் இன்றைக்கி நாங்கள் பல நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த 4 வருஷம் செய்ய போகிறோம். அதனுடைய ஆரம்பமாக தான் இந்த நிலையை நினைக்கிறோம். இதை முக்கியமாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ், இவங்களாம் நம்ம நிறைய சட்டங்கள் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் நிறைய இருக்குது. ஆனால் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதோட ப்ராக்டிகாலிட்டி நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதே இல்லை. ஒரு பாக்ஸோ இருக்குன்னு தெரியாதனால தான் 16 வயசில் போய் கல்யாணம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க ஒரு பையன். ஸோ இந்த மாதிரியான பல விதமான சட்டங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப அருமையாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. ஆனால் அதை நிலை நிறுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் இல்லைங்கிறதா ரொம்ப கவலை தர விஷயம். இதனை அனைத்து நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு தான் நான் எங்களோட ஃபெடரேஷனும் நிறைய விஷயங்களை இதை முன்னோக்கி வச்சுருக்கோம். இதனுடைய பல கட்டங்களுக்கான தொடக்கம் தான் இந்த நிகழ்வு. இதில் முக்கியமாக சார் வந்து இதில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறது, இது ஒரு டைனமிக் போஸ்ட். இதில் வந்து நல்ல முறையில் பண்ணி நாங்கள் செய்வோம் என்பதை உங்களுக்கு உறுதி சொல்கிறோம். இதுக்கு உங்களோட மீடியா துணையும் வந்தது எங்களுக்கு ரொம்ப கிடைத்த ஒரு பெரிய விஷயம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த கல்வி என்பது பள்ளிக்கூடங்கள்லையும் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் சொல்லித்தரப்பட வேண்டும். ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு டிராஃபிக் சிக்னல் போல் குழந்தைகள் வளர்ச்சியை கண்காணிக்க முடியும். க்ரீன் நார்மலாக வளர்கிறாங்க, க்யூரியஸாக இருப்பாங்க, அதெல்லாம் நார்மல். அடுத்து வந்து எல்லோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, சில இதில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, சில தவறான நடத்தைகள் இருக்குது. மூன்றாவதாக ரெட்டுன்றது அவர்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, இப்போது கல்கட்டாவில் நடந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களே சக மாணவிய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு. இது போல் அலார்மிங்கான பீப்புளுக்கு வந்து தனியான நடவடிக்கைகள், க்ரீன், எல்லோ, ரெட், இந்த மாதிரி இதை கண்காணிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கும் தெரியணும், பெற்றோர்களுக்கும் தெரியணும், இதை எஜுகேட் பண்ணணும். இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அரசாங்கங்களும், மத்திய அரசும், இன்ஸ்டியூஷன், கல்வி நிறுவனங்களும் கனத்த மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மௌனம் சரியான விஷயம் அல்ல. இதற்கு பதிலாக அரசாங்கங்களும், இன்ஸ்டியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள், மற்ற அமைப்புகளும், பெற்றோர்களுமே குழந்தைகளை எஜுகேட் பண்ணுறது தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு மாற்று. அதை நோக்கி நம்ம AOFS கடுமையான முயற்சிகளை, தீவிரமான முயற்சிகளை எடுக்கும். வணக்கம்.